ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலிருந்து தற்போது சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள் மற்றும் மற்ற வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய தகவல் இது. அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ணி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத் விமான நிலையம் திறக்கப்படுமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். குவைத் குடிமக்களை எப்படி மீண்டு கொண்டு வருகிறார்கள்ன்றதை பார்க்கலாம். அரசு வெளியிட்ட மோசடி எச்சரிக்கை, கல்ஃப் ஏர் ஃப்ளைட் அப்டேட் பற்றியும், சந்தேகமான பொருட்கள் குறித்த அரசு எச்சரிக்கை, இந்த தகவல்களை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, குவைத் ஏர்போர்ட் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த விமான நிலையம் தற்போது முழுமையாக செயல்பட தயாராக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்னும் பொதுமக்கள் பயணிக்கும் சர்வதேச விமானங்களை முழுமையாக தொடங்கவில்லை. அதாவது விமான நிலையம் தயாராக உள்ளது, அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் ரெடியாக இருக்கு, ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் இன்னும் திறக்கப்படவில்லை. அதிகாரிகள் கூறியது என்னன்னா, நிலைமை முழுமையாக சீராகும் போது விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும். இதனால் பலர் தற்போது காத்திருக்கும் நிலையில் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் அப்டேட் குவைத்தி சிட்டிசன்ஸ் மீட்பு ஆபரேஷன் பற்றி பார்க்கலாம். பல குவைத் குடிமக்கள் வெளிநாடுகளில் சிக்கியிருந்தனர். உதாரணமாக லண்டன். இங்கு சிக்கியிருந்த குவைத் குடிமக்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் முதலில் துபாய் கொண்டு வரப்பட்டனர். அதன் பிறகு குவைத் ஏர்வேஸ் விமானத்தின் மூலம் குவைத் நாட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர். இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெக்ஸ்ட் அப்டேட் மானிலா அண்ட் பாங்காக் மீட்பு திட்டம் பற்றி பார்க்கலாம். மேலும் சில குவைத் குடிமக்கள் மானிலா மற்றும் பாங்காக் அந்த நகரங்களில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின்படி முதலில் அவர்கள் சவுதி அரேபியா நாட்டிற்கு கொண்டு வரப்படுவார்கள். அதன் பிறகு குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் அவர்களை குவைத் நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இதன் மூலம் அனைத்து குவைத் குடிமக்களையும் பாதுகாப்பாக மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வர அரசு முயற்சி செய்து வருகிறது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, சைபர் ஸ்கேம் வார்னிங் பற்றி பார்க்கலாம். இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத் மக்களுக்கு ஒரு சைபர் பாதுகாப்பு எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அதாவது உங்களுடைய மொபைலில் தெரியாத நம்பர், சந்தேகமான லிங்க், அறிமுகம் இல்லாத மெசேஜ் வந்தால் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஹேக்கிங் பண்ணுறதுக்கான முயற்சி, வங்கி மோசடி பண்ணுறதுக்கான முயற்சி, தனிப்பட்ட தகவல் திருட்டு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அதிகாரிகள் கூறியுள்ள முக்கிய அறிவுரை என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்க, சந்தேகமான லிங்க்குகளை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் கல்ஃப் ஏர் ஃப்ளைட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான அப்டேட். கல்ஃப் ஏர் இந்த விமான நிறுவனத்திலிருந்து வந்துள்ளது. என்ன அப்படின்னா, 21 மார்ச் வரை கல்ஃப் ஏர் விமானங்களை முன்பதிவு செய்த பயணிகள் இப்போது 2 விருப்பங்களை பெறலாம். அதாவது ஃப்ளைட் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, உங்கள் பயண தேதியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் பணத்தை முழுமையாக திரும்ப பெறலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் குவைத் அதிகாரிகள் ஒரு முக்கிய பாதுகாப்பு எச்சரிக்கையும் வெளியிட்டுள்ளனர். என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் செல்லும் போது சந்தேகமான பொருட்கள் ஏதேனும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடக்கூடாது, அதற்கு அருகே செல்லக்கூடாது. உடனடியாக நீங்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க வேண்டும். இதன் மூலம் பாதுகாப்பு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு குவைத்தில் இருந்து வந்த முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, நிலைமை மெதுவாக சீராகி வருகிறது. விரைவில் விமான சேவைகளும் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.